Hi my dear cuties and friends, welcome to Sahana corner. இன்னைக்கு இந்த மாதிரி 100 sheets வாங்கி வச்சிருக்கேன் 40 GSMல வாட்டர் கலர் ஷீட்டை டிராயிங் பண்ணுறதுக்காகவே. இதில் நம்ம நிறைய டிராயிங் வந்து பண்ணலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கேன்வாஸ் பெயிண்டிங் அண்ட் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாம் கேட்டிங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாட்டர் கலர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்து அதை செக்யூர் பண்ணிக்கிறேன் மாஸ்கிங் டேப் போட்டுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மேலே டார்க்காகவும் கீழே வர வர கொஞ்சம் லைட் ஷேடாகவும் இருக்கிற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். கீழே செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி மேலேருந்து கீழே வர வர கொஞ்சம் லைட் ஷேடு வர மாதிரி கொடுத்துக்கலாம். பட் ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிற இடத்துல நல்லா மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி அப்ளை பண்ணி ரெண்டு கலரையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து ஒரு ஷேடோ ஆர்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெண்டு கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து ஒரு ஸ்கை எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, அடித்ததுக்கப்புறமா நான் வந்து பெயிண்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். பெயிண்ட் மார்க்கர் பென் அதில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி பால்கனி இருக்கும்ல, பால்கனியில் அந்த கம்பி போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்காக ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுட்டு கீழே வந்து கிரில் மாதிரி 4-5 லைன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து தென்னை மரம் இருக்கிற மாதிரி வரையணும். அதுக்கு ஒரு ஸ்டெம் போட்டுட்டு இந்த தென்னை மரத்தில் இலை இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா அதுக்கு லீஃப் போட்டுக்கலாம். ஸோ லீஃபும் இப்படி தான் ஷேடோ எஃபெக்ட் தான், அதனால் பிளாக் கலர்லேயே வந்து போட்டுக்கோங்க. இந்த பென் வந்து எனக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பெயிண்ட்லாம் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணோம்னா சைடில் எங்கேயாவது ஆகிடும். அதை வந்து அது வந்து ஒரு மாதிரி அது திருப்பியும் நம்ம கலரை வந்து அழிக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த பென் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பென்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இலைக்கு எல்லாம் போட்டாச்சு. இலை போட்டதுக்கப்புறமா இந்த பால்கனியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே லைட்டிங் எஃபெக்ட் போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து அந்த தென்னை மரத்துலேருந்து 2 என்ன சொல்கிறது வயர் போகிற மாதிரி அந்த வயரில் வந்து லைட்டு குட்டி குட்டி லைட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டி லைட்டுக்காக என்ன பண்ணுறேன்னா எல்லோ கலர் பெயிண்டில் ரவுண்டாக டாட்ஸ் வச்சுக்கிறேன். டாட்டில் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணலாம். மேலே வந்து ஒரு மூணு எல்லோ கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதில் ஷேடிங் வந்து கொடுத்து கொஞ்சம் கலரை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து அங்கங்கே ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால குட்டி குட்டி ஒயிட் கலரில் டாட்ஸ் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டார்ஸ் வந்து கீழே விழுகிற மாதிரி லைட்டாக சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸும் அங்கங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அந்த லைட்டுக்குள்ளெல்லாம் லைட்டாக சின்ன சின்ன ஒயிட் டச்சப் கொடுக்குறேன். அப்போ வந்து இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூணுக்கு நடுவுலையும் ஒரு ஒயிட் டச்சப் கொடுத்துருங்க. இப்போ லாங்லேருந்து மூணு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ பால்கனிலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஷேடோ எஃபெக்டில் இந்த மாதிரி ஒரு சீனரி வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆர்ட் முடிஞ்சிச்சு. சைடில் இருக்க மாஸ்கிங் டேப்லாம் எடுத்துடலாம். இந்த ஆர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.